லைக்கா வந்து அதை விடாமுயற்சி வந்து தத்து பிள்ளை மாதிரி பார்க்குதுன்ற அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் போட்டிருக்காங்க. அது எந்த நேரத்தில் வந்து விடாமுயற்சின்னு டைட்டில் வச்சாங்களோ இல்லையா, அது போட்டு விடாமுயற்சியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு கிளாஷ் இருந்ததா சொல்கிறாங்க. படம் அப்படியே தள்ளி 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 போகிறதுக்கான காரணமே என்ன, அந்த படம் சம்பந்தமான அப்டேட் கேட்கறதே விட்டுட்டாங்க. வந்து நீங்கள் எந்த சூழ்நிலை கமலஹாசன் சினிமா சம்மந்தப்பட்டது அவர் விருப்பப்பட்டால் அது அந்த அந்த கண்டென்ட்டோ அது சம்மந்தப்பட்டவர்கள் இதுவாக இருந்தால் ஒத்துப்பார். இப்போ சூர்யாவுக்கான மார்க்கெட்டிங், சூர்யாவுக்கான ஓப்பனிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னதான் கங்குவா மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தால் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஷோ தான் இருக்கும். இந்த கிளாஷ் விடுறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது வந்து அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்ட பிறகு ஒரு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 7-8 படங்கள் வந்துருக்குது. அந்த 7-8 படங்களும் ஓடும். ஒரு படம் சூப்பர் ஹிட் அடிக்கும், மற்ற படங்கள் எல்லாமே ஒரு 8 படம் ரிலீஸ் ஆகும், 7 படங்கள் நல்ல கலெக்ஷன் கொடுக்கும். அது காரணம் என்னன்னா, TN360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். செய்யாறு பாலு அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ விடாமுயற்சி எப்போ வெளியாக போகுது? ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம இப்போ பார்க்க முடியறதில்ல. அண்ட் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ்ன்னு சொன்னாங்க, அதுவுமே நான் அஃபிஷியலாக இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல. ஆக்சுவலாக விடாமுயற்சியில் என்ன தான் நடக்குது? நிறைய பேர் அஜித் சாரோடைய தலையிடலை தாண்டி படத்தோட டிரெக்டர் தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்லும் போது அந்த ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். இந்த படத்தோட டிலேக்கு யார் ஆக்சுவலாக காரணம் சார்? இல்லை அது விடாமுயற்சி. இப்படி பல தகவல் வந்துகிட்டு இருக்குது. டைரக்டர் மேலேயும் சொல்லிட்டு இருக்காங்க, அஜித் தான் காரணன்றாங்க. அப்புறமா லைக்கா தான் இதுக்கு வந்து லைக்கா வந்து அதை விடாமுயற்சி வந்து தத்து பிள்ளை மாதிரி பார்க்குதுன்ற அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் போட்டிருக்காங்க. அது எந்த நேரத்தில் வந்து விடாமுயற்சின்னு டைட்டில் வச்சாங்களோ இல்லையா, சில டைட்டில்லாம் அந்த மாதிரி ஆகிறது உண்டு. அது போட்டு விடாமுயற்சியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அஜர்பைஜானுக்கு ஏங்க இந்த படத்துக்கு போகணுன்ற மாதிரியான ஒரு முதல் கேள்வியாக வைக்கிறாங்க. இல்லை இது அஜர்பைஜான் தாங்க தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் லொக்கேஷன் அதை தாண்டி இன்றைக்கி வந்து சிஜி அப்புறம் அந்த க்ரீன் மேட் மாதிரியான எவ்வளோ வசதிகள் வந்தாச்சு. குறிப்பாக அந்த லொக்கேஷனில் போய் எடுத்ததுக்குன்னா முழுமையாக படம் பார்க்கும்போது தெரியும். நீங்கள் மகிழ் திருமேனி ரொம்ப செதுக்கி படம் எடுக்கக்கூடியவர் வந்து அவர். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு கிளாஷ் இருந்ததா சொல்கிறாங்க. ஒரு ஒத்து போனோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் முரணாக இருந்ததுன்னு பேசிக்கிறாங்க. அது அதன் பிறகு சரி செய்யப்பட்டது. ஆனால் என்ன காரணம்னு இது வரைக்கும் தெரியல. வந்து படம் அப்படியே தள்ளி 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 போகிறதுக்கான காரணமே என்ன, அந்த படம் சம்பந்தமான அப்டேட் கேட்கறதே விட்டுட்டாங்க. வந்து அஜித் ரசிகர்லேயே வந்து கொஞ்சம் ஒரு கட்டத்தில் சோர்ந்தே போயிட்டாங்க. இப்போ தீபாவளிக்கு வருமா, கொஞ்சம் தள்ளி போகுமா அப்படின்ற அளவுக்கு அது ஆகிப்போச்சு. வந்து இந்த வருஷத்துக்குள்ள கூட எதிர்பார்க்க முடியுமாங்க டவுட்டா? ஆமாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு வந்துடும், அதன் பிறகு அடுத்து வந்து விடாமுயற்சி விடுற மாதிரி ஐடியாலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குட் பேட் அக்லி வந்து ப்ரீபாண்ட் ஆகி வந்துடும் நினைக்கிறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி அது வந்துடும்? இல்லை, குட் பேட் அக்லிக்கான ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. வந்து 2025 பொங்கல் வெளியிடுன்னு அவங்க அந்த பூஜை போடும்போதே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிறேன். விடாமுயற்சி மேபி அப்படி தள்ளி போகுதுன்னா அது வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் பெரிய இருக்கும். அது எந்த தயாரிப்பு நிறுவனமாக கூட இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ பெரிய காசுக்கான வட்டி என்ன ஆச்சு பாருங்க. கண்டிப்பாக வட்டிக்கு வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க. வந்து அதுக்கான வட்டி என்ன ஆச்சு? வந்து ஒரு படம் டிலே ஆகி போகுதுன்னா அந்த படத்து மேல் வேணால் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து சேரும். சென்டிமெண்ட்டாகவும் ஒரு படம் டிலே ஆகி போகக்கூடாது. டிலே ஆகி போனால் அது மாதிரி டிலே ஆன படங்களுடைய வரிசையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தோல்வி படங்களாகவும் இருந்திருக்குது. நல்லபடியாக ஓடட்டும். இதை தாண்டி இந்த மாதிரி காரணங்கள்லாம் அதில் இருக்குது. கமல்ஹாசன் அவர்கள் எந்த ஒரு படத்துக்குமே பாட்டு பாடலாம் போக மாட்டாருங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ மேலகன் படத்துக்கு 2 பாடல் பாடியிருக்காருங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது வந்து சூர்யாவுக்கும் கமல் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டா? ஏன்னா ஆல்ரெடி ரோலெக்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சூர்யா அவர்கள் கமல் சாருக்காக நடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்காக கமல் சார் இப்போ சூர்யாக்கு பண்ணி கொடுக்குறாரு ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால. கமல்ஹாசன் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்கிறது இதுவான விஷயம். அவர் நீங்கள் எந்த சூழ்நிலை கமலஹாசன் சினிமா சம்மந்தப்பட்டது அவர் விருப்பப்பட்டால் அது அந்த அந்த கண்டென்ட்டோ அது சம்மந்தப்பட்டவர்கள் இதுவாக இருந்தால் ஒத்துப்பார். அது நான் கூட பேசியிருக்கிறேன். ஒரு சின்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து கமலஹாசன் வந்து ஒரு அந்த 10 பருவம்னாங்க, ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு ஒரு மீசம் முளைக்கிற பருவத்தில் அவர் கூட நடித்தவர் வந்து தசதரன் ஒருத்தர். ஒரு அந்த நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் மாறின பிறகு என்ன ஆகிடும், பட வாய்ப்புகள் கம்மியாகும். இப்போ அந்த தசதரன் கூட நடிச்சிருக்காரு, கமல் கூடலாம் நடிச்சிருக்காரு. ஒரு பட வாய்ப்பு கம்மியாகிட்டு அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. கமலஹாசன் ஆஃபீஸ் இருக்கிற அந்த எல்டாம்ஸ் ரோட்லேயே வந்து பாலசுப்ரமணியர் கோயிலில் வச்சு அதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறாரு. அவர் வசதி கூட இல்லை, எழுதிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த கமலை போய் மீட் பண்ணுறாரு. அவர் அந்த படம் பேர் வந்து சாமி ஐயப்பா. கமலை மீட் பண்ணோடனே அவர் என்ன கமலஹாசன் நினச்சிட்டு ஏதோ பண உதவி தேவைப்படுதுன்னு பண உதவி காசு ஏதோ கொண்டு வராரு. இல்லை வேணாம்
வேணாங்க. ஏன்னா எல்லாம் அவங்களாம் வந்து சமகால நடிகர்கள் அந்த சமயத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து கொஞ்சம் இதுவாக இருங்க. அப்போ என்னங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு அவரு போப்பார். இல்லை என் கொள்கை தான் தெரியலைங்களா, நான் சாமி படத்தில் நடித்தா நல்லா இருக்காதுன்றாரு. உங்கள் பங்களிப்பு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின் போது நான் பாட்டு பாடுறேன். அதில் வந்து சந்திரபோஸ் இசைன்னு நினைக்கிறேன். ஏ ஐயா வாடா அம்மா வாடான்னு ஒரு சாங் வந்து அந்த படத்தில் பெரிய ஹிட்டு. அந்த பாட்டு வந்து அது கமலஹாசன் பண்ணது வந்து இதுக்காக சொல்கிறேன். நான் வந்து பாடாமலாம் இருக்க மாட்டார், வந்து நிறைய பாடி கொடுப்பார். வந்து சில இதில் வந்து அவர் விருப்பப்பட்ட அப்போல்லாம் வந்து 90s கேமியோ ரோல்லாம் பண்ணி கொடுத்துருக்காப்புல. அதனால தான் அவர் சகலகலாவலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அவருக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் அவர் பண்ணிடுவார். அவருக்கு முரண்பாடு இருக்குங்கிற பட்சத்தில் அவர் தவிர்ப்பார் இல்லைங்களா? ஆமாம், சிலது அவங்களுக்கு முரண்பாடு, அவர் கொள்கைக்கு அவருடைய இதுக்கு ஒத்து வராது இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கங்குவா வேட்டையன் இப்போ சூப்பர் ஸ்டாருக்காக நாங்கள் தள்ளி போகிறோம், வேட்டையன் வந்து சோலோ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து அந்த கான்ட்ரவர்சிக்கெலாம் முற்றுப்புள்ளி வச்சிட்டார். ஏன்னா 2 ஃபேன்ஸுமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க October 10 அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன உடனே. இப்போ இதுக்கான காரணம் 2 ப்ரொடக்ஷனுமே பேசி முடிவு எடுத்துட்டாங்களா, இல்லை சூப்பர் ஸ்டார் மேலே சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய மரியாதைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, சூர்யா ஓப்பனாகவே சொல்லிட்டார். வந்து நான் ரஜினி சார் நடிக்க வந்தப்போ நான் சின்ன பையன், என்னுடைய வயசு தான் அவருடைய அனுபவம். அதை தாண்டி நாங்கள் வேட்டையன் கூட போட்டி போட முடியாது. அது காரணம் என்னென்னா, கங்குவா ஒரு 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் நான் பண்ணுற படம், தமிழில் ரொம்ப முக்கியமான படம். கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். 30 லாங்குவேஜில் அதை டப் பண்ண போகிறோம். பெரிய அதுக்கான ப்ரொமோஷன்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறதுனால இந்த கிளாஷ் விடுறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. வந்து பயம் அதை அப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்ட பிறகு ஓகே அப்படின்னு அதை தள்ளி போகுது. ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து போட்டதை எடுக்கணுன்ற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது மிகப்பெரிய பட்ஜெட்டு ஒரு பேன் இண்டியா படம். இப்போ சூர்யாவுக்கான மார்க்கெட்டிங், சூர்யாவுக்கான ஓப்பனிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னதான் கங்குவா மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தால் கூட அந்த ஃபர்ஸ்ட் ஷோ தான் இருக்கும். இந்த கிளாஷ் நமக்கு தேவையான அவர் அந்த பக்கம் ஒதுங்கிட்டார். வந்து அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் கூட. பயந்து போனாரா இது போனாரான்னு தாண்டி வந்து ஓகே, நீங்கள் என்னதான் இருந்தாலும் ரஜினி படத்தை கூட மாற்ற முடியாது. ஓகே, அது என்ன வேணாலும் நடக்கும். டக்குன்னு என்ன வேணாலும் இதுவாக இருந்தால் சினிமாலே ஓடணும், அவங்களுக்கும் தெரியும். வந்து இப்போ கங்குவாவே இந்த 8 வீக்ஸ் ஓடிடி கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஹிந்தி வெர்ஷனில் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது இந்த படத்துடைய கலெக்ஷனை இன்னும் மேம்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? சூப்பரான ஒரு முடிவுங்க. அது அதை வந்து ஒத்துக்கணும் தான் ஆகணும். நீங்கள் கங்குவா மாதிரியான படங்கள் ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்டாக இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் நார்த்தில் அந்த படத்துக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னும் பொழுது அந்த 8 வீக்ஸ் ஓடிடிக்கு ஒத்துக்கிட்டா ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். இதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும். வந்து சூர்யாவுக்கான ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வந்து நார்த்தில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ கங்குவா படம் வந்து ஒரு பாகுபலி மாதிரியான ஒரு ரேஞ்சில் உள்ள ஒரு படம் அப்படின்பொழுது நார்த்தில் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுக்கும். வந்து இந்த ஒத்துக்கிட்டாருன்னு அப்படின்ற செய்தியே வந்து பெரிய விஷயம். வந்து ஓகே, இந்த தீபாவளி எப்படிப்பட்ட தீபாவளி இருக்க போகுது சார்? ஏன்னா ஜெயம் ரவி படம் வரப்போகுதுங்கிறாங்க, சிவகார்த்திகேயனோட அமரன் வரப்போகுதுங்கிறாங்க, துல்கர் சல்மானோட படம் வரப்போகுதுங்கிறாங்க. இப்போ கங்குவாவே வந்து தீபாவளிக்கு தான் போஸ்ட்மார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹீரோஸுடைய படம் வரப்போகுதுங்கிற பட்சத்தில் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது தியேட்டர் ஓனர்ஸ்க்குலாம் எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக இருக்க போகுது? இல்லை, நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அமரன் மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து வரப்போகுதுன்றாங்க. வந்து இவ்வளோ படங்கள் வந்தால் ஒரு பழைய 90s ஞாபகம் தான் வருது. வந்து ஒரு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 7-8 படங்கள் வந்துருக்குது. அந்த 7-8 படங்களும் ஓடும். அதுதான் ஒன்று. ஒரு படம் சூப்பர் ஹிட் அடிக்கும், மற்ற படங்கள் எல்லாமே ஒரு 8 படம் ரிலீஸ் ஆகும், 7 படங்கள் நல்ல கலெக்ஷன் கொடுக்கும். அது காரணம் என்னென்னா அந்த சமையல் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து சினிமா தான் பார்த்தாகணும். இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா அடுத்த ஒரு படத்துக்கு போவாங்க, அடுத்த படத்தை மாற்றி முடிச்சுட்டா இன்னொரு படத்துக்கு போவாங்க. சினிமா தான் அப்போ இருந்தது, இப்போ அப்படி கிடையாது. அந்த உள்ளங்கையிலே உலகம் வந்துடுச்சு நமக்கு. வந்து தேங்க்யூ சார், நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றிங்க.